அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற பிரயாணிகளும் பயணம் செய்கிறார்கள் கப்பலிலே. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அலெக்சாந்திரியா என்கிற ஒரு கப்பலிலே அவர் பிரயாணம் செய்கிறதை வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவரோடு அநேக பயணிகள் பிரயாணம் செய்கிறார்கள். 27வது அதிகாரத்திலே பாருங்கள், மோதி அடிக்கிற பெரும் காற்றுகள் வருகிறது, கடும் காற்றுகள் வருகிறது. எதிர் காற்றுகள் வரும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே பாய்மரத்தை கட்டிவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மோதி அடிக்கிற கடும் காற்றுகளும் பெருங்காற்றுகளும் வரும் பொழுது அப்பாவுடைய சமூகத்திலே, ஏசப்பா சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது எல்லா காற்றையும் ஆண்டவரால் அமைதிப்படுத்த முடியும். சங்கீதம் 148:8 சொல்லுகிறது, அவருடைய சொற்படி கேட்கும் பெரும் காற்று என்று வாசிக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய பண்டக சாலையில் இருந்து காற்று வருகிறது என்றால் அவரால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த முடியும். God bless you.